ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வார்த்தையை பார்க்கலாமா? மத்தேயு 21 அதிகாரம் 22வது வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களால் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் எதைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்மளோட பிரச்சனைகள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இப்போ நம்ம ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கிறப்ப இது நமக்கு நடக்கும்னு சொல்லி வைராக்கியமாக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபிச்சதுக்கப்புறம் இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லி சந்தேகப்பட்டால் அந்த ஜெபம் நடக்காது. ஏன்னா அது ஆண்டவரை சந்தேகப்படுற மாதிரி. நம்மளுடைய தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம இனிமேட்டு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஜெபம் பண்ணணும்? வைராக்கியம் உள்ளவர்களாக ஜெபம் பண்ணணும், விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபம் பண்ணணும். என் தேவன் இதை செய்து முடிப்பாருன்னு சொல்லி விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபம் பண்ணணும். அவிசுவாசம் நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எதை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் சொல்கிறார். விசுவாசம் உள்ளவர்களை ஜெபிங்க.